ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4வது சோமவாரம் பூஜா வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் 4th வீக்கு. இன்னும் ஒரே ஒரு வீக் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், 5 சோமவார பூஜாவுமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி முடியாதவங்க கடைசியாக வர 15ஆம் தேதி திங்கக்கிழமை வர சோமவாரம் அன்னைக்கு உங்களால் சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போட்டுட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றினாலே போதும். இல்லை உங்களால் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அப்படி இல்லைனாலும் சாயந்தரம் விளக்கேற்றி முடிச்சிட்டோ இல்லை காலையில் உங்களால் டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற வில்வையல்லையோ அருகம்புல்லோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க. அது ரொம்பவே விசேஷம். இல்லை நியர்பை கோயிலுக்கு கூட போக முடியாது, வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது, இல்லை மற்ற ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இல்லை உங்களால் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியாதவங்க வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுட்டு மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்களால் முடிஞ்சுதுன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு பூஜாலாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். சாயந்தரம் வந்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுடுவேன். இன்றைக்கி வந்து நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங்கிறதால ஈவினிங் வந்து சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டம் மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரைஸ் தான் வந்து செட் ஆகும், மார்னிங்லேருந்து சாப்பிடாம மறுபடியும் வந்து டிஃபன் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கூட ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து லைட்டாக லிக்விட் ஐட்டமாக ஜூஸாக மில்க்கு டீ காஃபி அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுவும் முடியல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது நான் டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுப்பேன். என்னோட 4வது சோமவாரம் பூஜா வ்ளாக் வந்து நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப். Watch my channel for more devotional videos. Thanks for watching. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பூஜா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் ஏதாவது பண்ணது வந்து சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க.